சிவனை கண்டால் எல்லோரையும் கண்ட பெருமை இருக்கிறது, மும்மூர்த்திகளையும் கண்ட பெருமை இருக்கிறது. அப்படிப்பட்ட நாளில் நாம் கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் வந்து வணங்குவோருடைய பொற்பாதங்களை வணங்கினாலே பெரிய வர முடியாதவர்கள், அவர்களை கண்டு அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்குங்கள். நிச்சயம் அடியாருடைய தொண்டருடைய பெருமையை பேசுவதுதான் சிவபெருமானுடைய பெருமை. அப்படி தொண்டர்கள் குலாத்துடன் கூடி இருக்கின்றார்கள். யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வர முடியவில்லையோ அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து சென்றவர்களை கண்டு வணங்குகள், அவருடைய காட்சியை பெறுங்கள். சிவனையே பெற்றதாக பொருள். அப்படிப்பட்ட அருமையான அவர்களை வழியனுப்பி வையுங்கள். சிவன் நம்மளுக்கு வழியனுப்பி வைப்பான். அவர்களை வந்து பார்த்து செல்வங்களை பெறலாம். அவரிடம் தன்னுடைய எண்ணங்களை சொல்லி அனுப்புங்கள். நிச்சயம் சிவபெருமான் அவர்கள் மூலம் நம்மளுக்கு நல்லது செய்வான். ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் வந்து அங்கே வலம் வருவர்களை கண்டு வணங்கினாலே எல்லா வளங்களையும் வழங்கக்கூடிய வள்ளலாக நம்முடைய சிவபெருமான் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்றான். நாம் முதலே சொன்னோம், இந்த சிவபெருமான் அப்படியே லிங்கம் மலையாக இருக்கிறது. எங்கே ஆவுடை என்று கேட்டால் பூமிதான் ஆவுடை. அதனால்தான் உத்தரகோச மங்கை மிகவும் பேறு பெற்றது. மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்று சொன்னார்கள். அப்படியே அந்த லிவலிங்கத்தை தாங்கி இருக்கின்ற ஆவுடையாக இருப்பது இந்த பூமியை சொல்லும் பொழுது அவள் மகாலட்சுமியாகவும் சொல்லுவார்கள், நம்ம பார்வதி தேவியாகவும் சொல்லுவார்கள். அப்படி உமையம்மையாக இருக்கின்றார்கள். உண்ணாமல் இருந்து உமையாளோடு இருப்பவனை காக்க வந்திருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். அண்ணாமலையாரை பார்க்க உண்ணாமல் வந்திருக்கின்ற காட்சி. தீபம் ஏற்றிய பின்புதான் தன்னுடைய விரதத்தை முடிப்பார்கள் என்று சொல்வார்கள். உண்ணாமல் அண்ணாமலையாரை பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் உண்ணாமலை அம்மா அருளை தருவார். அப்படிப்பட்ட அருளை காண்பதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். காக்க பெருமை, காக்க வைப்பதில் பெருமை இருக்கிறது. அந்த மலையினுடைய தோற்றத்தை பாருங்கள். சிவலிங்கம் போலேயே அருமையாக இருக்கின்ற தோட்டம். அங்கே மேக கூட்டத்தை பாருங்கள். அவரும் நானும் வந்து இதை பார்க்க வேண்டும் என்று மேலிருந்து கீழே வந்து இறங்கி அந்த வர்ண பகவான் என்று சொல்வார்களே, அவர் வந்து நமக்கு இன்று ஒரு இடைவெளியை தந்திருக்கிறார். கோபுரத்தில் கலசங்களெல்லாம் 5 கலசங்களை தாங்கி இருக்கிற கோபுரம் இருக்கிறது. அதன் மேலே ஒரு பச்சை கிளி. இது கிளிக்கோபுரம் என்று நினைக்கின்றோம். அருமையான கிளி, பச்சை பிள்ளை போல் அருமையான சொல்களை சொல்லக்கூடியது. தினம் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? சிவநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் அது பச்சை கோபுரமாக இருந்து காட்சி என்றிருக்கிறது. யாரெல்லாம் சிவநாமத்தை எழும்போதும் சிவநாமம் என்போம், விழும்போதும் சிவநாமம் என்போம், ஒரு நாளும் நாம் வீழ மாட்டோம் என்பதுதான் இந்த தத்துவம். நாம் மேலே ஏற வேண்டுமென்றால், உயர வேண்டுமென்றால் மலையை நோக்கி நம்முடைய எண்ணங்களை செலுத்தி கொண்டே இருப்போம். வெற்றி நமதே என்று கூறி வர்ணனையை நமது இலக்கிய மேகம் சீனிவாசன் அவர்கள் தொடங்குவார்கள். நம பார்வதி பதையே ஹர மகாதேவ். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலைக்கு அரோகரா. மிகச் சீரோடும் சிறப்போடும் திரு அண்ணாமலையிலே நடைபெற்று வரக்கூடிய தீபத் திருவிழாவினுடைய அருமையான காட்சியிலே நாம் இப்பொழுது கண்டும் நின்றும் கொண்டிருக்கிறோம். அருளாளானோர்க்கு அகம்புறம் என்று உண்ணாத பூரண ஆனந்தமாகி இருள் தீர விலங்கு பொருள் யாது, அந்த பொருளினை யாம் இறைஞ்சி நிற்பாம் என்று மிகச் சிறப்பாக ஜோதியை பாடுவார்கள். தூய அறிவான சுகரூப ஜோதி தன்பால் தீயில் இரும்பென்ன திகழும் நாள் எந்நாளோ என்று ஜோதிமயமான இறைவனை தாயுமான சுவாமிகள் நமக்கு பாடி பரவுகிறார்கள். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று சொல்வார்கள். அப்படி ஓடி 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 உட்கலந்த சோதியாக எம்பெருமான் இங்கே மிகச் சிறப்பாக காட்சி தந்து கொண்டிருக்கிறான். ஏகாந்தமாகிய ஜோதி, என்னுள் என்றும் பிரியாதிருக்கின்ற ஜோதி, சாகாத வரந்தந்த ஜோதி, என்னை தானாக்கி கொண்டதோர் சத்திய ஜோதி, அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி, அருள் ஒளி என் தனி அறிவினில் விரிந்தே அருள் நெறி விளக்கெனும் அருட்பெருஞ்சோதி. அருள் விளக்கே, அருட்சுடரே,
அருட்ஜோதி சிவமே, அருள் அமுதே, அருள் நிறைவே, அருள் வடிவப் பொருளே, இருள் கடிந்து என் உளமுழுதும் இடங்கொண்ட பதியே, என் அறிவே, என் உயிரே, எனக்கினிய உறவே என்று மிகச்சிறப்பாக வள்ளல் பெருமான் பாடி பரவுவார். மருள் கடிந்த மாமணியே, மாற்றறியா பொன்னே, மன்றில் நடம்புரிகின்ற மணாளா, எனக்கே தெருள் அளித்த திருவாளா, ஞான உருவாளா, தெய்வ நடத்தரசே, நான் செய்மொழி ஏற்றருளே என்று வள்ளல் கதறுகின்றார். அறியாமை இருளை போக்கி அறிவு ஒளியை தந்த இறைவா என்று பாடுவார். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின், விளக்கினின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்காவர் தாமே என்று திருமூலர் பாடி பரவுவார். அப்படி விளக்கினை ஏற்றக்கூடிய அருமையான தன்மை, விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறும் என்று திருமூலர் அழகாக சொல்லுகின்றார். அத்தகைய அருமை வாய்ந்த திருவிளக்கு ஜோதி இன்றைக்கு நாம் மிகச் சிறப்பாக சிந்திக்கக்கூடியது. விளக்கு இட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்று சொல்லுகிறார் அப்பர் பெருமான். எது பெரியது என்று கேட்டால், விளக்கிட்டார் பேரு சொல்லின், இவர்கள் விளக்கு ஏற்றினார்கள், இவர்கள் பெருமை உடையவர்கள் என்று சொன்னால், அந்த பேற்றினை சொல்லுகிற பொழுது அதுவே அது நமக்கு மெய்நெறி ஞானத்தை தந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அளப்பில கீதஞ்சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறே என்கின்றார் அப்பர் பெருமான். அப்படி விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாக இருக்கக்கூடிய தன்மையான எம்பெருமானுடைய திருவருளை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். எம்பெருமான் மிக அற்புதமாக திரு அண்ணாமலையிலே அருளாட்சி செய்து காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக இந்த திரு அண்ணாமலை தீபத்தை இங்கே ஒளி வடிவமாக வாழ்த்தி வணங்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கிறார். அருள் ஒளி விளங்கிட ஆணவமெனுமோர் ஆளுற என்னுள்ளத்து தோற்றிய விளக்கே, துன்புற தத்துவத் துரிசெலாம் நீங்கினல் இன்புற என்னுள்ளத்து ஏற்றிய விளக்கே, மயலற வழியா வாழ்வு மென்மேலும் ஈயருளவென்னும் தேற்றிய விளக்கே, இடு வெளி அனைத்தும் வியலொளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே, கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிதரு விளக்கே என்ற அருட்பாவிலே மிகச் சிறப்பாக வள்ளல் பெருந்தகை பாடி பரவக்கூடிய அருமையான காட்சியை நாம் காண்கின்றோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிற பொழுது தூண்டா விளக்கின் சுடர் அணையாய் என்று பாடுகின்றார். தூண்டா விளக்கினுடைய சுடர் மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானே என்று பரவுகின்றார். ஞானச் சுடர் விளக்காய் நின்றவன் விறகில் தீயினன் பாலில் படு நெய்வோல் மறைய நின்றுளன் மாமணிச் சோதியான் என்று நமக்கு அப்பர் பெருமான் பாடி பரவுகின்றார். மிகச் சிறப்பாக அங்கே அந்த திரியை வைத்து நம்முடைய வாழ்க வளமுடன் சொன்னது போல அதனையே மிகப்பெரிய சிவலிங்கமாக அவர்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சிவலிங்க திருமேனியாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த திரியை உள்ளே நீக்குள்ளே நனைத்து 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 உள்ளே இருத்தி மிகச்சிறப்பாக அந்த தீபச்சுடரை அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிற காட்சி ஞானசம்பந்த பெருமான் நமக்கு மிக அழகாக பாடி பரவுகின்றார். விலகி தீயினன் பாடில் படுநெய்வோல் மறையன்றுளன் மாமணிச் சோதியான் என்று அப்பர் பெருமான் சொல்லுவாரே. ஒளிவளர் விளக்கே, உலப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பழுங்கித் திரள் மணிக்குன்றே, சித்தத்துள் சித்திக்கும் தேனே என்று திருமாளிகைத் தேவர் மிக அழகாக பாடுவார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மலி வேணியன், அலகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சேக்கிழார் பெருமான் தொடக்கத்திலேயே பாடுகின்றார். எம்பெருமான் எடுத்து தந்த அடி உலகெலாம் என்கின்ற அடி. அதிலே தான் பாடுகிறார், அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான். அம்பலத்திலே ஆடக்கூடிய என் ஈசன் யார்?
அவன்தான் அழகில் சோதியனாக திரு அண்ணாமலையிலே இருக்கிறான். அப்படி அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவானாக செக்கிழார் பெருமான் பரவிட, சித்தாதேவி செழுங்கமலை நியமத்து நந்தா விளக்கே பாவாய் வானோர் தலைவி மண்ணோர் முதல்வி என்று மணிமேகலை மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. மணிமேகலை காப்பியம் நம்முடைய தமிழர்களுடைய ஐம்பெருங்காப்பியமாக இருக்கக்கூடிய மணிமேகலை காப்பியம் அது மிக அழகாக சொல்லுகிறது. சிந்தாதேவி செழுங்கலை நியமத்து நந்தா விளக்கே பாவாய் வானோர் தலைவி மண்ணோர் முதல்வி என்று மணிமேகலை நமக்கு பாடுகிறது. அதனைத் தொடர்ந்து வந்த சிந்தாமணி, சீவக சிந்தாமணி சொல்லுகிறது, சுடலில் சுருட்டும் திருமூர்த்தி என்று சொல்லுகிறது. சுடலில் சுருட்டும் சுடரில் சுரட்டும் திருமூர்த்தியாக இறைவன் இருக்கின்றான். மிக அழகாக நம்முடைய சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தாழ் சென்னி குளிர் வெண்குடை போன்றின் வங்கன் உலக அளித்தலான் என்று திங்களை சொல்லிய அதே தொடர்ந்து சொல்லுகிறது. ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிவோர் பொற்கோட்டு மேறு வலன் திரிதலான் என்று மிகச்சிறப்பாக ஞாயிற்றையும் திங்களையும் சொல்லுகிற பொழுது ஒளி வெள்ளத்தை நமக்கு சொல்லக்கூடிய தன்மையை சிலப்பதிகாரம் பாடி பரவுகிறது. முன்னீர் மீமிசை பலர்தொழ தோன்றியே உரமிளங்கிய விளங்கிய சுடர் என்று நற்றினை நமக்கு பாடி பரவக்கூடிய நம்முடைய பழந்தமிழ் நூல்களிலே எங்கேயெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அப்படியானால் சங்க காலத்திலே இருந்தே இந்த விளக்கேற்று விழா, விளக்கேடு விழா, விளக்கு திருவிழா, திரு அண்ணாமலை ஜோதி திருவிழா எல்லா விழாக்களும் சங்கர் காலத்திலே இருந்திருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் சான்றாக விளங்குகின்றன. விளக்கினை ஏற்றி வெளியினை அரமின் விளக்கினை முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கின் விளக்கும் உளவல்லார்க்கே என்று மிக அருமையாக பாடி பரவக்கூடிய அற்புதத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இங்கே மிக அழகாக மிக அற்புதமாக அந்த திரிகளெல்லாம் மேலே போர்த்த பெற்று ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று சொன்னார்களே, அப்படி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலையிலே ஞானிகளையெல்லாம் தங்கள் உள்ளத்திலே கொண்டு வந்து இருத்தி மிக அழகாகச் செய்த அந்த திரு அண்ணாமலையிலே அந்த திரிகளையெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து மிக அற்புதமாக அந்த சிவலிங்கம் போலே அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான காட்சி திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் பாடி பரவுவார். ஜோதியே சுடரே சுடர் ஒளி விளக்கே சூழொளி விளக்கே சுரிகுழற் பனைமுலை மடந்தை பாதியே பாலே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனுமாம் ஆதிமால் அறியா நீதியே செல்வத் திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தே நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதென்றுவே என்று அருளாயே என்று மிக அழகாக பாடி பரவுகார் நம்முடைய மாணிக்க வாசக பெருந்தகை. உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று மிக அழகாக நமக்கு மிகச் சிறப்பாக திருமூல தேவனார் எடுத்து பாடுகின்றார். அப்படி சங்ககாலம் தொட்டு ஒவ்வொரு காலத்திலேயுமே மிகச் சிறப்பாக அந்த திருவிளக்கை பாடி பரவுகிறார்கள். இல்லங்களிலே ஏற்றக்கூடிய அந்த திருவிளக்கு இருக்கிறதே, அதனை காமாட்சி விளக்கு என்று சொல்வார்கள். இந்த காமாட்சி விளக்கை ஏற்றக்கூடியதற்கான அந்த தன்மையும் அந்த சூழலும் இருக்கிறதே இந்த மாலை நேரத்திலே, வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே, அதுவும் திருவண்ணாமலை தீபம் ஏற்றக்கூடிய இந்த மாலை நேரத்திலே நம் வீட்டிலே குலதெய்வமாக காமாட்சி விளக்கு இருக்கிறது என்று பல பேர் சொல்வார்கள். காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சி திரிபோட்டு குளம்போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு எந்தன் மாளிகையும் தான் விளங்க என்று குடியும் மாளிகையும் என்னென்றும் இருக்க வேண்டும் என்ற அற்புதமான அந்த தகவலை நமக்கு அள்ளித் தருகிறார்கள். இதோ நாம் ஜோதி ஏற்றக்கூடிய அற்புதமான திரு அண்ணாமலை தீபத்தினுடைய முழு காட்சியும் இப்பொழுது காணக்கூடிய அருமையான தருணத்தில் இருக்கிறோம்.
இந்த காடாவை நெய்க்குள்ளே நனைத்து மிகச் சிறப்பாக மிக அருமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி மிக சிறப்பாக சொல்லுவார்கள். பொய்கை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் சூரியனை ஜோதியாக பாவிக்கின்றார். வையகம் தகழியாக, வார் கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடருளியின் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்கவே என்று மிகச் சிறப்பாக நிலம் நீக்கும் திரிக்கும் அகல்போல ஆதாரமாய் விளங்குகின்றது என்பதை மிக அழகாக நீலக்கடலே எண்ணெயாக, சூரியன் விளக்காக பூதத்தாழ்வார் நமக்கு பாடலை அருளுகின்றார். அன்பே தகழியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுதிரியாக, நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான் என்று நமக்கு மிகச் சிறப்பாக பூதத்தாழ்வார் பாடி பரவுகின்றார். அதே போலத்தான் பேயாழ்வார். இந்த 3 ஆழ்வார்களும் முதல் ஆழ்வார்கள். இந்த முதல் ஆழ்வார்கள் பாடக்கூடிய பாடல் எவ்வளவு அற்புதமானது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன் பொன்னாழி கண்டேன். மிகச் சிறப்பாக எம்பெருமானுடைய திருவுருளை பார்க்கிறார்கள். பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் என்று அந்த பொன்மேனியையும் திருமேனியையும் கண்டு 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 ரசிக்கிறார்கள். இத்தகைய மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த தீப திருவிழா பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயிலும் இனிய தம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, பயிலும் திருவுடையார் யாவரேனும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்பிடைதோறும் என்னை ஆளும் பாராரே என்று மிகச் சிறப்பாக நமக்கு பாடி பரவுகின்றார். அற்புதமான அந்த திருவிளக்கு, திரு அண்ணாமலை தீபம். நம்முடைய வீடுகளிலே விளக்கு போல இங்கே திரு அண்ணாமலையின் உச்சியிலே தீபம் ஏற்றக்கூடிய கொப்பரையிலே அழகாக திரிகள் அடுக்கி வைக்கப்படக்கூடிய காட்சியை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய கருணை எல்லோருக்கும் இந்த தீபத்தை பார்ப்பதன் மூலமாக எல்லா நலன்களும் சித்திக்க வேண்டும் என்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையும் பிரார்த்தித்து மகிழ்கிறோம். இந்த சிறப்பு வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை திருநாள், பிரதோஷ நன்னாள், அதி அற்புதமாக கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நேரம். இவையெல்லாம் ஒன்று கூடித்தான் இங்கே சிவபெருமானுடைய புகழையும் முருகப்பெருமானுடைய புகழையுமாக இங்கே பாடி பரவக்கூடிய அற்புதமான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, மிக அருமையாக மிக அற்புதமாக நம்முடைய தீபம் ஏற்றக்கூடிய கோபுரத்தினுடைய பேரழகு, அங்கே இருக்கக்கூடிய அந்த கொப்புரையிலே எம்பெருமான் சிவபெருமானையே வைத்தது போல மிக அழகாக மிக அற்புதமாக அந்த காடா துணிகளை சுருட்டி சுருட்டி வைத்து 21 நாட்கள், 11 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 21 நாட்கள் வரைக்கும் இவை அழகாக தங்களுடைய எரிந்து புகையை உலகத்திற்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய அற்புதத்தை எல்லாம் நாம் காண்கின்றோம். இதோ மக்களுடைய கூட்டம், கோயிலின் அருகே கூடிய கூட்டம், கடலா தலையா கடல் அலையா என்று கேட்பார் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன். அப்படி தலையா கடல் அலையா என்று கேட்கக்கூடிய அந்த தன்மையிலே எத்தனை பேருந்துகள் ஏற்பாடு செய்து வைத்து எத்தனை எல்லாம் சிறப்பாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை எல்லாம் தலைமையிலே சுமந்து கொண்டு மிகச் சிறப்பாக கும்பங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரவர்களுடைய பிரார்த்தனை, அவரவர்களுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த தன்மை இருக்கிறதே, அந்த தன்மையெல்லாம் மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள்.